மதிய லஞ்சுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி வத்த குழம்பு புளி குழம்புன்னு செய்யாமல் அது கூட இந்த மாதிரி கருவேப்பிலை தழையை அரைச்சி செஞ்சிங்கன்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க. அது இருக்கதே தெரியாது. நம்ம குழம்புல போடும்போது புறக்கி தூர போட்டுருவாங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் உடம்புலையும் சேருங்க. நல்லது கருவேப்பிலை சாப்பிட்றது. வாங்க இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராகிட்டு கருவேப்பிலை குழம்பு வைக்க போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு லஞ்சுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. கருவேப்பிலை குழம்பு வந்து நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் வரும்போது நம்ம வத்த குழம்பு வைக்கிறது போல இந்த கருவேப்பிலையும் கூட போட்டு நம்ம அரைச்சி நம்ம செஞ்சோம்னா நம்ம அயன் சத்து வந்து அதில் நிறைய இருக்குது. கருவில் இருக்க குழந்தைய கூட காப்பாற்றி கொடுக்குங்க. அந்த மாதிரி மருத்துவ குணம் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. அதனால் கருவேப்பிலை குழம்பு வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலை குழம்பு தான் இல்லை, துவையல் பண்ணி சாப்பிட்லாம், சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். எந்த வகையிலையாவது நம்ம ஒரு வகையில் நம்ம பண்ணி சாப்பிடணுங்க. எண்ணெய் காய்ச்சினாலும் நீங்கள் கருவேப்பிலையை போட்டு காய்ச்சுங்க. நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. உடம்பே நம்ம நல்லா குழா வச்சுக்கிட்டோம். சூப்பருங்க இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து. இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகுங்க. இதை வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் போட்டு இதை லைட்டாக கண்ணாடி பதம் வரதுலையும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயமும் நமக்கு பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவேப்பிலை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வீட்டில் செடியில் இருந்ததுனாக்கே அடிக்கடி செய்யுங்க. வத்த குழம்பு புளி குழம்பு வைக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி வறுத்து உள்ளே போட்டு அரைச்சி செஞ்சுருங்க. குழந்தைகள் வந்து சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு. நல்லா மொறுமொறுன்னு வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுக்கணுங்க. இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. குழம்புல போடுறதுக்கு பதில் இதில் போட்டு வதக்கிடுங்க. இந்த கருவேப்பிலை வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. நம்ம அரைக்கும் போது நல்ல க்ரீன் கலர்லேயே இருக்கும். அதனால் கருவேப்பிலை கூட மஞ்சள் பொடியை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்கணுங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். புளிக்கரண்டிக்கு 4 கரண்டி ஆட் பண்ணியிருக்காங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகுங்க. குழம்பு தாளசத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க. நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கங்க. இது எல்லாமே சாப்பிடக்கூடியதுங்க. மருத்துவ குணம் நிறைஞ்சது எல்லாமே. அதனால் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு கருவேப்பிலை தழையும் போட்டாச்சு. தக்காளிங்க, ஆப்பிள் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும். புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி ஊற போட்டிருக்கேங்க. பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்கதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்ல தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கடாயில் ஆட் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே இந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. நல்ல பச்சை வாடை போயிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தகுந்தபடி குழம்பு மிளகாத்தூளுங்க. இதுக்கு பதில் நீங்கள் சாம்பார் தூளும் போடலாம். போட்டு இந்த மாதிரி மசாலாவை அதில் போட்டு பிரட்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகவும் நம்ம இப்போ புளி கரைசலை ஆட் பண்ணிடலாங்க. புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. கரைச்சி ஊற்றியாச்சுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தந்தோடி போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்க குழம்புக்கு தந்தோடி சின்ன லெமன் சைஸில் போட்டிருக்கேன். சில புளியில் வந்து சத்தே இருக்காதுங்க. அப்படின்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. சதைப்பத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சோல போட்டாலே நிறைய கிடைக்குங்க.
புளி கரைசல் வந்து. அதனால் நான் சின்ன லெமன் சைஸுக்கு போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணுங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ கிண்டி கொடுத்து மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விடணுங்க. 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அப்படி தகன்னு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழையும் கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணி கிண்டி இறக்குனோம்னா ஒரு கரண்டி இருந்தால் போதுங்க. ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க, அது என்ன குழம்புன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு செஞ்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு செஞ்சாச்சுங்க. நல்லா அயன் கடாயில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சாப்பிட்டு எப்படி இருந்துங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் வெல்லம் வேணால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். டயபெட்டிஸ்காரங்கெல்லாம் வெல்லம் சாப்பிடக்கூடாது, அதனால் நல்லா வெல்லம் போடலை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.